இன்றைக்கி ஒரு கவிதை பார்த்துடலாமா? கவிதையோட தலைப்பு என்ன தெரியுமா? குழந்தை இல்லாத பெண்ணின் கதறல். இதை நம்ம 1000 கவிதை எழுதினாலும் அந்த பெண்ணோட வலியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ வார்த்தையே இல்லை. குழந்தை இல்லாத ஒரு பெண்ணோட வலியை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. சரி, அதை பற்றின ஒரு கவிதை பார்த்துடலாமா? குழந்தை இல்லாத பெண்ணின் கதறல். மாதத்தின் 3 நாட்களின் போது சில நாட்கள் தள்ளிப்போனாலும் நீதான் வந்திருக்கிறாயோ என சந்தோஷத்தில் பொங்குகிறேன். பாவாடை நாடா கூட வலிக்குமோ என்று தளர்வாய் கட்டி வலிக்கு விடாதபடி அவ்வப்பொழுது பிடித்து கொள்கிறேன். காட்டன் புடவைகளை தவிர எதையும் கட்டுவதில்லை. வெட்பத்தில் நீ கலைந்து விடுவாயோ என பயந்து. கலவி என்பதே மனதையும் உடலையும் ஒருமிக்கச் செய்யும் ஒருவித தியானம் போன்ற மெய்மறந்த உணர்வுதான். அந்த உணர்வின் சுகத்திற்கு கூட அடிமையாகாமல் நீ உருவாகியிருப்பாயோ இந்நேரம் என்று எனக்குள் நானே எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். என் வயிற்று தொப்புள் என் தாயை நினைவுபடுத்துகிறது. நான் தாயாகாமல் இருப்பதையும் நினைவுபடுத்துகிறது. உணவால் மட்டுமே இந்த வயிறு நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உன்னால் நிரம்ப வேண்டும், உன்னால் நிரம்ப வேண்டும். வா என் கண்மணியே. உணவை சுமந்தது போதும், உன்னை சுமக்க வேண்டும். வா, எங்கிருக்கிறாய்? அம்மா என்று யார் அழைத்தாலும் உன் ஞாபகம்தான் வருகிறது. 40 நெருங்க நெருங்க நாடி நரம்பெல்லாம் படபடக்கிறது. உன்னை சுமக்க முடியாத என்னை ஏன் சுமந்தாய் என்று என் தாய் மீது கோபம் வருகிறது. என் வலியை என் தாய்க்கு நான் தரவில்லை என்று சந்தோஷமும் வருகிறது. என் பிள்ளைதானே நீ, என் பிள்ளைதானே நீ. நீ இல்லாத வலியை உன் தாய்க்கு தந்து விடாதே. இதயத்தை இயங்கச் செய்யும் கடைசி கொஞ்ச ரத்தம் இருக்கும் வரை நீ என்னுள் வர உனக்காக காத்திருப்பேன். எங்கே இருக்கிறாய்? வந்துவிடு என் கண்மணியே. எங்கே இருக்கிறாய்? வந்துவிடு என் கண்மணியே. நல்லா இருக்குல்ல கவிதை? ஆனாலும் அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, குழந்தை இல்லாத ஒரு உணர்வு இருக்குல்ல, அது அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சமூகத்தில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே, ஏன் அந்த கணவனோட சொந்தக்காரவங்க கூட அந்த கணவனை கேள்வி கேட்க மாட்டாங்க, அந்த மனைவியை தான் கேள்வி கேட்பாங்க. எந்த ஒரு ஆணாது என் மனைவிக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா ஏன் என் மனைவியை மட்டும் கேள்வி கேட்குறீங்க? என்னையும் கேளுங்க, ஏன் குறை என்கிட்ட இருக்காதா அப்படின்னு எந்த ஒரு ஆணாவது மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா? சொல்லுங்கள். யாரும் அப்படி பேசுகிறது இல்லைல்ல. இனி வர அடுத்த சமூகம், அதாவது இப்போ அடுத்த சமுதாயம் இருக்குதுல்ல, இளைய தலைமுறை நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் இந்த முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு கோயில்லையும் குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கிட்டு நடக்கிற, கோயிலுக்கு போனோம்னா ஒரு பகுதி குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு வேண்டுதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இல்லைன்னு அதை யாராலையும் மறுக்க முடியாதுல்ல. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன, இப்போலாம் வீதிக்கு ஒரு ஐவிஎஃப் சென்டர் வந்துருச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே 2 ஐவிஎஃப் சென்டர் இருக்குது. எங்கே போகிறது சொல்லுங்கள்? என்ன தான் நீங்கள் மனைவிக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணாலும் 4 பேர் முன்னாடி உங்கள் மனைவியை எக்காரணத்துக்கு கொண்டு விட்டு கொடுத்துடாதீங்க. கணவனோட அந்த ஆம்பளையோட அம்மா பேசுவாங்கள்ல, உங்கள் அம்மா உங்கள் மனைவியை பேசும்போது தயவு செஞ்சு உங்கள் அம்மாவாகட்டும் உங்கள் அக்கா தங்கச்சிங்களாகட்டும் எதிர்த்து பேசுங்க. உங்கள் மனைவிக்கே குறை இருந்துட்டு போதே, என்ன உங்கள் மனைவிக்கே குறை இருந்துட்டு போகுது, ஆனாலும் மனைவியை விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே எந்த பொம்பளையுமே போயிட்டு என் புருஷனால் எனக்கு குழந்தை கொடுக்க முடியலைன்னு எந்த பொம்பளையுமே சொன்னது கிடையாது. இதே அந்த பெண்ணோட அம்மா அப்பாவாகட்டும், பெண்ணோட தம்பி தங்கச்சிங்களாகட்டும், யாராவது ஏதாவது அந்த பையனை கேள்வி கேட்பாங்களா? இந்த சமூகம் எப்படி இருக்குது?
அதே நேரத்தில் அந்த பையனோட வீட்டாளுக மட்டும் அந்த பெண்ணை கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஏன் அந்த கணவன் அமைதியாக இருக்கீங்க? சொல்லணும்னு தோணுச்சு. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் யாருக்காவது இந்த கவிதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களையும் சொல்லிட்டு போங்க.